ஸோ கைஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் எக்கச்சக்க வீடியோ வந்து ரெடி பண்ணேன். பட் வந்து எல்லா வீடியோ கிராஷ் ஆகிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஏன் 10 நிமிஷமாக போகிற ஒரு 5 பாட்டாக போடலாமே நான் நினச்சேன். பட் வந்து நம்ம ஃபோன் அதுக்காக இது கொடுக்க மாட்டுது. அதனால் நான் இந்த ஒன்று மட்டும் 5 சாப்டராக போட்டேன். அப்கமிங் வீடியோவில் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணதுக்கு அடுத்து இன்னும் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் தான் உங்கள் கோடன். நீங்கள் பார்க்குற இன்ஜின் கிரியேட்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுபோல் பேக்ரவுண்ட் வாய்ஸில் கொஞ்சம் ஹார்ன் சவுண்ட் அந்த மாதிரி கேட்கும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் சில இடத்துல பேசும்போது இதாக இருக்கும். இடையிலையும் சில ஏதாச்சும் வந்து பேக்ரவுண்ட் எரர் வந்திருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா எக்கச்சக்க பேர் இறந்து கிடக்குறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் நம்பர் 3707. அதுலேருந்து ஒருத்தர் மட்டும் தனியாக நடந்து வரான். அவன் ஜாக்கெட்டில் கூட ஒரு தூசி துணும்பு கூட படாமல் கெத்தாக போய்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இடத்துல கேட்குறாங்க, எல்லாரும் எங்கே இருக்கீங்க? ஏன் என்னால் நகர முடியல? யார் இது? அப்போ நாங்கள் வந்து பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் போன எபிசோடில் அந்த ஒயிட் ஹேர் வந்து கேட்டிருப்பான், என் கூட டீமாக பார்க்குறியா இல்லையான்னு. பட் நம்ம ஹீரோ வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பான். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன்னு. அப்போ அந்த ஒயிட் ஹேர் ஹீரோ மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு ஏமாத்துத்தனம் அப்படின்னு நம்ம ஒயிட் ஹேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்போ மட்டும் நான் இந்த கிம்மோட டீமை பானேன், என்னோட சர்வைல் வந்து கண்டிப்பாக கேரண்டியாக இருக்கும், நான் சாக மாட்டேன். ஆனால் இது ஒரு வழி மட்டும் கிடையாது சர்வே ஆக. என் ஆன்சர் எப்பயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ரீடராக எனக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாத்தையும் பற்றி இவனை பற்றி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கிம், சரி அப்போ நீ கொஞ்சம் நகர்றியா, எனக்கு அந்த கிராணியோட ஒரு வேலை இருக்குது, நீ கொஞ்ச அங்கே இரு அப்படின்னு கிம் வந்து நம்ம ஹீரோ ஷோல்டரில் கை வச்சு அங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ கிம் சொல்கிறான், என்னால் வேணால் இந்த பூச்சியை பிடிக்காமல் இருக்க முடியும், ஆனால் அந்த பாட்டியை பிடிக்காமல் இருக்க முடியாதுல்ல, அப்போ என் கொலையை நான் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சைக்கோத்தனமாக கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கிம் கை வைக்க போகிறான். பட் அந்த கையை வேற யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம கிம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கிம் கேட்குறான், என்னடா பண்ணுற? ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணுறியா? ஜஸ்டிஸ் கொடுக்க பார்க்குறியா? இல்லைனா உன்னோட வேற ஏதாச்சும் பர்சனாலிட்டி வந்திருக்காக்கா அப்படின்னு அப்போ சொல்கிறான், ஓ ஒருவேளை உனக்கு இந்த மாதிரி ஓல்டு பாட்டிமானா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. இவன் நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் எப்படி சர்வே ஆகணும். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், இவன் ஃபுல்லாக வந்து இவன் டீனேஜில் தான் இப்போ இருக்கான், நான் பொட்டியா உன்னை நான் இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பல்ல கடிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கீம் என்ன பண்ணுறானா, இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ ஏதாச்சும் பண்ண இந்த உலகத்திலே உன்னை நான் தான்டா ஹேட் பண்ணுவேன், நீ மட்டும் என் கையில் கிடைச்ச செத்துரு அப்படின்னு நம்ம ஒயிட்டார் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கிம் வந்து கையை எடுத்துட்டு போஸ்டில் நிற்கிறான். நம்ம ஹீரோ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்து அப்பியர் ஆகுது. கிம் வந்து உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களோட ஃபேவர் வந்து கிம்மோட வந்து குறையுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து 2 பேரும் சைக்கோ நினச்சிக்கிட்டு இருக்கறனால கிம் வந்து ஓரளவு இருக்கேன்னு நினச்சான். பட் வந்து கிம் வந்து இப்போ ஹீரோவை பார்க்கும்போது அவன் ஏதோ ஜஸ்டிஸ் பண்ணுறான், சின்னத்தனமாக இருக்கான் அப்படின்னு நினச்சி அவன் மேலே இருக்க மரியாதை மொத்தமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன இப்படி கம்மியாகிட்டே வருதுன்னு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லடா அப்படின்னு கிம் சொல்லி அவன் பஞ்சில் ஒரு ஆரா ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோ குத்த போகிறான். அதை நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அந்த கிட்டு டேரெக்டாக அவன் மேலே விழுகுது. நகர்ந்து போடா அப்படின்னு அந்த ஒயிட் ஹேர் அதாவது கிம் சொல்றான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சான். பரவாயில்ல தப்பிச்சிட்டியே, எனக்கு தெரியல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோம், நான் நினைச்ச மாதிரியே தான்டா இவன் இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அப்ப இதை என்னடா பண்ணுவேன்னு சொல்லி அடுத்த ஒரு ஃபிஸ்ட் அடிக்கும் போது நம்ம ஹீரோ எல்போல கஷ்டப்பட்டு தடுக்கிறான். அப்போ அது அந்த கிம்மோட ஆட்ரிபியூட் ஸ்கில்லா அப்ப நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கிம்மோட உடம்புல இருந்து ஆரம் எக்கச்சக்கமா வருது. அப்ப அவன் அடுத்த ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான். அதான் பிளாக்கிங் லெவல் 1 ஸ்கில். அது யூஸ் பண்ணோடனே அவன் உடம்புல இருந்து டார்க் ஆரா வந்து நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண வருது. இவன் ஆல்ரெடி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அவன் லான்ச் பண்ணுறான். ஆனால் ஹீரோ கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்போது கிம் என்ன சொல்கிறான்னா, என்ன இது, இது சூப்பராக இருக்குது, இந்த பவர் என் உடம்புல இருக்கிறது அப்படி உடம்பு பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கிம் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ கிம் என்ன சொல்கிறான்னா, இதுதான் இவனோட டேலண்ட்டு, அதனால தான் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இவனை ரெக்யூட் பண்ண வருவான். இருந்தாலும் அவன் சைக்கோபாத் பர்சனாலிட்டி இருந்தாலும் அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து இவனை ரெக்யூட் பண்ணுவான். அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் வந்து கிம்மை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. இதனால எனக்கு என்ன பையன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அடுத்த ஒரு பாப்பப் வருது, நீங்கள் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, ஸ்டேஜ் 1 எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் ஆமிஷன் ரீட் வியூ பாயிண்ட் ஓப்பன் ஆகுது. என்னடா இது, இது என்னன்னே தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
ஆமிசன் ட்ரீடர் பாயிண்டா அப்படின்னா என்னது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மத்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா இன்னும் வந்து எங்க போச்சு அந்த இன்செர்ட், எங்க இருக்கு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அப்ப திடீர்னு அந்த இடம் ஷேக் ஆகுது. என்ன சவுண்ட் இது, என்னாச்சு, எல்லாரும் பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க 2 பேருக்கும் ஃபுல்லா ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ பேட்லி வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து கிம் வந்து ஒரு அப்பர் கட் பண்றான். பட் நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு டக் பண்ணிடுறான். அது மட்டும் இல்ல, இதுல இருந்தாண்டா நீ போவ, இப்ப என்னடா பண்ணுவேன்னு கீழ இருந்து மேல ஒரு அட்டாக் பண்றான். ஆ அப்படின்னு. ஆனா அதுல இருந்து நம்ம கிம் எஸ்கேப் ஆகுறான். ஏன்டா என்னால உன்னை அடிக்க முடியல அப்படி கிம் கத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, ஏன்னா இவனால என்னை அடிக்க முடியாது. பார்த்தா அங்க ஒரு நோட்டிபிகேஷன் வருது. எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் ஆர்மி சென்டர் வியூ பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. ரைட் ஷோல்டர் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா அடுத்த அட்டாக் வரதை நம்ம ஹீரோ பாக்குறான். கரெக்டா அது ரைட் ஷோல்டர் தான் அட்டாக் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோனால இருக்கிற எல்லா மூவ்மெண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். அடுத்து உன் மூஞ்சியில் அடிக்க போறான் அப்படின்னு சொன்னோடனே அந்த கிம் வந்து மூஞ்சியில் அடிக்க வரான். அதுல வந்து பேட்லியா வந்து நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அப்புறம் நான் இந்த செகண்ட் ஸ்கில் ஆக்டிவ் பண்ண நேரத்துல இருந்து என்னால தப்பிக்க முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப இதான் ஆமிஸ் அண்ட் வியூ பாயிண்டா. இப்போ இவன் ஆக்ஷன் என்னால ரீட் பண்ண முடியுது. என் மைண்டுக்குள்ள ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு பார்த்தா அங்க இருக்கிற அந்த டார்க் பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்து லூஸ் ஆயிட்டே வருது. என்னால உன்னை அடிக்க முடியல, ஏன் தப்பிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கீழே படுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு பேலன்ஸ் கிடைக்காம கீழே விழுந்துட்டான். அப்போ நம்ம ஹீரோ தான் நோட்டீஸ் பண்றான். என்னால் வெறும் டாஜ் தான் பண்ணிட்டு இருக்கு. என்னால் டாஜ் தான் பண்ண முடியுது. என்னால் அட்டாக்கு ஒழுங்கு அடிக்க முடியல. ஆனால் என்னால் முடிஞ்சாலும் நேரத்தை என்னால் வாங்க முடியும். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், பொடியா இன்னும் 2 நிமிஷம் தாண்டா இருக்குது அப்படின்னு. பார்த்தா இன்னும் 1.58 செகண்ட் தான் டைம் இருக்குது இந்த ஈவெண்ட் முடியிருக்குல. இவன் கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படி கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கிம் வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா அந்த கிராணி இன்னும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நான் அவளை கொலை பண்ணா இந்த சீனரியோ வந்து கிளியர் பண்ணிடலாம்ல. அப்புறம் அந்த கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு. அவங்கள காப்பாற்ற போறதுக்குள்ள பின்னாடி வந்து கிம் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த சீனியரை நான் இப்படி முடிக்க விட மாட்டேன் அப்படின்னு போய் அந்த கிராணியை காப்பாற்ற போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ பின்னாடி நோட்டீஸ் பண்றான். அந்த கிம் என்ன பண்றான், நீ இப்படி பண்ணுவ எனக்கு தெரியும்னு சொல்லி அவனோட உரையில இருந்து கத்தி எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த நோட்டிபிகேஷன் வருது, உன் இதயத்துல தான் குத்த போறான்னு. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஷாக் ஆகிற டைம்ல பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்கில் பேர் நைஃப் ஃபைட்டிங் லெவல் 1 மேல இருந்து நம்ம ஹீரோவோட இதயத்துல அடிக்க வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பேட்லி எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவனோட ஷோல்டர்ல அடி விழுந்துருச்சு. நம்ம ஹீரோ கத்துற வலிக்குது. ஏன்னா அது சாதாரண ஸ்வாட் இல்லை, அதுல டார்க் ஆரோட வந்திருக்கு. என் ஸ்கின் ஏன் இவ்வளோ எரியுது அப்படி நம்ம ஹீரோ வலியோட கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம கிம் வந்து ஹீரோ அடிக்கலான்னு அவன் இதயத்துல குத்துறத வந்து டிஃப்ளெக்ட் ஆகி தரையில குத்திருச்சு. அதை பார்க்கறது இது எப்படி நடந்துச்சுன்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த கிராணி தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். கிராணிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோனால நடக்க முடியல, அவன் காலில் வலிக்குது. கிராணி வேற தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ சாவு என் பின்னாடி தான் இருக்கா. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என் பேர் தான் கிம், நான் இந்த இடத்துல தோக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல சாக மாட்டேன், இப்போ நான் இந்த இடத்த விட்டு போல நான் செத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த வீக்கில் கிம் கிட்ட தோத்தேனா நான் செத்துருவேன். இங்கே வீக்காக இருக்கிறவங்க தான் ஆவாங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க சர்வே ஆவாங்க. என்ன ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற உலகம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது ஒன்று அந்த உலகம் கிடையாதுல்ல. இது எப்பவுமே ஒரு டாக் ஈட் டாக் வேர்ல்டு தான். யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களோ வீக்கெல்லாம் அவங்க ப்ரேயாக வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோ புள்ளி ஆகிறத காமிக்கிறாங்க. அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அவனை வந்து எல்லா அப்படியுமே அவன் மேலே போகிறத காமிச்சாங்க. இப்போது என்னை நானே மெழுகத்தினா தான் நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். ஓல்டு மேன், நீ இன்னும் எவ்வளோ நேரம் தான் உன் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓடுவ, அதனால இதை இப்போயே முடிச்சிடு, நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டைம் இல்லை அப்போ கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் தூக்க முடியாமல். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான். ஷியோலிங் ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் கிம் நாஹூன், உனக்கு இன்செக்ட்ஸை கொலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அந்த லைஃப்பை அதிகமாக எடுக்கிறதுக்கு உனக்கு அந்த இன்செக்ட்ஸ் எக்கு வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னடா நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிம் கேட்கும்போது, ஏன்னா அந்த ஆன்சரு பார்த்தா நம்ம ஹீரோ கையில் இன்னும் அந்த ஒரு வெட்டிக்கிளி இருக்கு, அதை அப்படியே சாவடிக்கிறான். ஆமாண்டா அப்படின்னு பார்த்தா இவனோட இன்செக்ட் வந்து கையிலேயே வச்சிருந்தால அந்த கில் பண்ணோம்னா ஒரு டைமுக்கு இந்த டைமு அந்த கிராணியை கொலை பண்ணக்கு பதிலாக இவன் வந்து அந்த இன்செக்டை கொலை பண்ணிட்டான். அப்போ வந்து உங்களுக்கு 100 காயின்ஸ் கான்ட்ரிபியூட்டன் வருது, அடிஷ்னல் ரிவார்ட் கிடைக்குது. நீங்கள் வந்து இந்த சினரியோ முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் 100 காயின்ஸ் அப்டேன் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு லிவிங் பீன்ஸை கொலை பண்ணிட்டீங்க, 100 காயின்ஸ் அப்டேன் ஆகுது. ஒரு லிவிங் பீன்ஸ் கொலை பண்ணிட்டீங்க, 100 காயின்ஸ் அப்டேன் ஆகுது. பார்த்தா எக்கச்சக்க காயின்ஸ் வந்து அப்டேட் ஆகுது. பார்த்தா அந்த இன்செக்டில் வந்து எக்கச்சக்க மேலே வந்து சரி இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம கிம் வந்து கையில் ஸ்வாட் வச்சுருங்க. ஏன்னா நம்ம கிம்முக்கு இன்னும் புரியல என்ன நடந்துச்சுன்னு. சரி எப்படி இருந்தாலும் சாவதான போகிற சாவிட அப்படின்னு வந்து ஸ்வாட் எடுத்து நம்ம கிம் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு காயின் அப்டேனா இருக்கு, நீங்கள் வந்து இதை
செக் பண்ண பாக்குறீங்களா, இதை எப்படி செலவு பண்ணு டுட்டோரியல் பாக்குறீங்களா அப்படின்னு சிஸ்டம் கேக்குது. ஸ்கிப் 2700 காயின்ஸ் இருக்கு, இதை பிசிக்ஸ்ல போடு, இன்வெஸ்ட்ல பண்ணலாம் அப்படின்னு. ஓகே 2700 காயின்ஸ் வந்து உங்க பிசிக்ஸ்ல போடுறோம் அப்படின்னு பார்த்தா பிசிக்ஸ் லெவல் 1ல இருந்து லெவல் 10 போயிடுச்சு. உங்க பிசிக்ஸ் வந்து டிராஃப்ட் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு, உங்க டியூரபிலிட்டி அதிகமாயிருச்சு. பார்த்தா அந்த ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோட செஸ்ட் கிட்ட வருது. பார்த்தா அந்த கத்தி வந்து நம்ம ஹீரோட செஸ்ட்ல குத்திருச்சு. ஆனா அதுக்குள்ள இறங்க மாட்டுது. ஏன்டா இறங்க மாட்டுதுன்னு நம்ம கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி அதுக்கு வாய்ப்பில்லை. டேய் இந்த மேட்டிங் சீசன் அப்ப கிராஸ் ஹாப்பர் மொத்தம் 100 முட்டை வந்து போடும்டா. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, நான் இங்க சாக மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ டெரரா ஃபேஸ் வைக்கப்பா பின்னாடி ப்ளீஸ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து மற்ற மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ கண்டிப்பா சாவடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது பார்த்தா இன்னும் 57 செகண்ட். ஷிட் இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நீ செத்து போடா சொல்லி நம்ம கிம் வந்து எக்கச்சக்கமான அட்டாக்கா போட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் நீ இன்னும் சாக மாட்டேன்னு பார்த்தா அது எதுவுமே யூஸ்ஃபுல் ஆகல. பட் இருந்தாலும் கிம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ கோல்டு ஐயோட பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு. பார்த்தா இன்னும் 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட், 0 டைம் லிமிட் வந்து முடிஞ்சிருச்சு, உங்க பேமெண்ட் செட்டில்மெண்ட் வந்து இப்போது வந்துடும் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. பார்த்தா ஓ அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அந்த சவுண்டுன்னு பார்த்தா மெயின் சீனரி ப்ரூஃப் ஆஃப் வேல்யூ வந்து கிளியர் ஆயிருச்சு. பிளாங் வாங் லைன் ட்ரெயின் 3434 கம்பார்ட்மெண்ட் 3807 சர்வைவர்ஸ் 5 பேர் அப்படின்னு. நெக்ஸ்ட் சாப்டர் 7ல ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது நான் ராவலா இருக்கேன் அப்படி அந்த மான்ஸ்டர் அப்பியரிச்சு அந்த டோக்கி அப்பியர் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. இந்த ஷார்ட் டைம்ல இந்த கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளவுதான் லெஃப்டா இருக்காங்களா, பரவாயில்ல அப்படி அந்த டோக்கி சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகுது. பார்த்தாங்க ரத்த ஃப்ளோர்ல ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா மொத்தம் 5 பேர் அங்கே நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன், நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பாங்களா அவங்க, அப்புறம் அவங்களோட மேனேஜர் ஒருத்தர், அப்புறம் வந்து அந்த மிலிட்ரிக்காரர். இந்த 5 பேர் தான் வந்து கடைசியாக சர்வே ஆயிருக்காங்க. மெயின் சீனரியோ வந்து கிளியர் ஆகிடுச்சு. 5 பேர் தான் சர்வைவர் ஆயிருக்காங்க. சர்வைவர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம மிலிட்ரிக்காரன் பேர் லீ ஹியான்ஷாங், நம்ம அவனை லீன்னு கூப்பிடுவோம். அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு யோ ஷாங் கேங், நம்ம யோன்னு கூப்பிடுவோம். அதுக்கடுத்து அந்த சின்ன பையன் பேர் லீ கில்யாங், நம்ம 2 லீ இருக்கிறனால நம்ம இவனை கிலின்னு கூப்பிடுவோம். அடுத்து கடைசியா ஹேன் முங்கான் அந்த மேனேஜர். பார்த்தா கிம் ஞாம்வான், அவன் என்னன்னா செத்து போயிட்டான். அதாவது இந்த விளையாடு இருப்பான்ல, அவன் ஹீரோ கையாலேயே செத்து போயிட்டான். அப்போ அந்த ஸ்வாட அவனும் கீழே காட்டுறதோட நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். கடைசி சர்வைவர் கிம் டோக்ஜா அப்படின்னு. என்னை காப்பாத்து ப்ளீஸ், என்னை காப்பாத்து, நான் உன்னை பெக் பண்றேன், என்னை எப்பயாச்சும் காப்பாத்து. நான் என்ன உன்னை காப்பாற்றணும், பீப்புள் லைஃப்லாம் இம்பார்ட்டன்ட் தானே, இது உனக்கு தெரியாதாடா அப்படின்னு அவன் கிம் கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வேர்ல்டில் இருக்கிற லாடா. இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்கோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க, அதான் புதுலா. வேணாம் என்னை எப்பயாச்சும் காப்பாத்து, நான் சாக விரும்பல, என்னை காப்பாத்து அப்படின்னு சட்டையை பிடிச்சி கிம் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நீ எல்லாம் ஒரு ஆளாடா போட செத்து போடான்னு. ஏன்னா ஒரு ஆள் ஒரு கில் பண்ணாதான் வந்து உயிரோட இருக்க முடியும் சட்டம், அதனால வந்து அவன் செத்து போறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்கலாம். அப்பதான் வந்து எனக்கு பிடிச்சவங்களை என்னால் சேவ் பண்ண முடியும், இல்லைனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணாடியை பார்க்குறான். அவன் உடம்புல ரத்த செதறினதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி தான் நான் இருந்தாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளட்டை துடைக்கிறான். நான் வெறும் நாவல் தான் ரீட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து மெசேஜ் வருது, நீங்கள் மொத்தம் 124 லிவிங் பீங்ஸை வந்து கொலை பண்ணியிருக்கீங்க. உங்கள் கீழ் ஹிஸ்ட்ரி பார்த்தா ஒரு கிராஸ் ஹாப்பர் 123 கிராஸ் ஹாப்பர் ஹெக்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு மொத்தமாக அந்த காயின் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது, அதில் பாதி தான் கொடுப்போம், ஏன்னா வந்து நீங்கள் ஹியூமன் பீங்ஸை சாவடிக்கல அப்படின்னு அந்த சிஸ்டம் வருது. பார்த்தா நீங்கள் மொத்தம் 6200 காயின்ஸ் வந்து அப்டைன் பண்ணியிருக்கீங்க. இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து உங்கள் லெவலப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்புறம் நீங்கள் வந்து 3500 காயின்ஸ் தான் அப்டைன் பண்ணியிருக்கீங்கன்னு அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ என்னன்னு பின்னாடி பார்த்தா இந்த எக்ஸ்க்ளூசிவ் கில்னால உங்களுக்கு வந்து மாஸ் மேடர் அச்சீவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு, அதுக்கு உங்களுக்கு ஒரு 300 காயின் வந்து கிடைக்குது. 100 காயின் வந்து உங்களுக்கு இந்த சேனல்ல இருந்து யூசல் ஃபீஸா கிடைக்குது, அடிஷனல் ரிவார்ட்லாம் கேல்குலேட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அந்த மேனேஜர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. இது பார்த்தா இந்த புது உலகம் தான், நம்ம உலகம் அழிஞ்சிருச்சு, இப்போ புது உலகம் உருவாகுது, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகணும். அது மட்டும் இல்லை, நான் தான் பார்த்தா வெளியே பார்த்தா எக்கச்சக்கமான ஜெயின் பாம்பு வந்து தோன்றி இருக்கு. அது மிலிட்ரிக்காரங்களாம் வந்து அதை அட்டாக் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே அதுக்கு ஒரு டேமேஜ் ஆகல. நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன வச்சு கடவுளே அப்படின்னு வந்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அமேசிங்கா இருக்கு. பார்த்தா அங்க ஒரே ஒரு ரீடருக்கு மட்டும்தான் தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு, அதுதான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லை, இதான் இந்த உலகத்தோட இறுதி அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தூரத்தில் காமிக்கிறாங்க, அங்கே இருக்கிற பிரிட்ஜ் வந்து எல்லாமே வந்து கொலாஜாக நிற்கிது. அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் அந்த பிரிட்ஜு கிட்ட இருக்கு. அங்கே இருக்க எல்லாரும் சிட்டிசன்லாம் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. பார்த்தா அங்கே ரொம்ப பெரிய ஸ்னேக் வந்து அந்த பாலம் சைஸ் அளவு இருக்கு.
இதென்ன இங்கே தான் வருது, நில்லு நில்லு, இங்கிட்டு வராத, ஐயோ வராத அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற அந்த மேனேஜர் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கண்ணை திறந்து பார்க்குறான், என்ன அது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா பின்னாடி நம்ம யூ அதே மாதிரி வந்துட்டு அப்புறம் பார்க்குறான். பார்த்தா அது ஏன் இன்னும் வரல அப்படின்னு மேனேஜர் கேட்குறான். இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் வந்து சி சர்பன் தானே காமெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இது வந்து 7th கிரேட் மான்ஸ்டர் சீனை வச்சு பார்த்தா இந்த உலகத்துல இருக்க எல்லாமே வந்து அந்த வேஸ் ஆஃப் சர்வேயோட இணைஞ்சிருச்சு போல. நம்ம நம்ம எப்படி இதுல சர்வே ஆகணும்னா இந்த சினோரியோ வச்சு தான் நம்ம சர்வே ஆக முடியும். அது அளவு இது வந்து நம்மளை எதுவும் அடிக்காது. அப்போ நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது என்னது அது அப்படின்னு அந்த மிலிட்டரிக்காரன் பார்த்துக்கிட்டு இது மட்டும் இல்லை, இப்பல இருந்து அதுல 1 2 3 20 21 மொத்தம் 21 பேர் இருக்காங்க. அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். யாரை சொல்றான்னா டோகோபியா சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டார்ஸ் அங்க இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டார் வந்து ஒரு சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் இந்த கான்ஸ்டலேஷன் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி பவரை வந்து, அதாவது ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற ஒரு காட் மாதிரி வச்சுக்கோங்க, காட் லெவல் பவர் உள்ள பர்சனுக்கு இது என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக இதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 21 வந்து அவ்வளோ அதிகம் கிடையாது. ஆனால் வந்து நம்ம டோகப்பி ஒரு பிகினிங்காக இருக்கிறனால அவனுக்கு வந்து இது அதிகம் தான். அதனால தான் வந்து அவன் ஜாய்ஃபுல்லாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா டோகப்பியோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த கிம் செத்து போயிருப்பான்ல, அவனை பார்க்குறான். எப்படி பார்த்தியா, ஒரிஜினலாக நீ இந்த கதையில் இருப்ப, ஆனால் இப்போ கிம் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே செத்துட்டான், சர்வே ஆகாமல் செத்துட்டான். அது மட்டும் இல்லை, நான் உயிரோட இருக்கேன். பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன் அது, கிம் வந்து செத்து போனனால 2 கான்ஸ்டலேஷன் வந்து உங்க மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வந்து. ஆமா, அவங்க என் மேல ஃபீரியஸா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி யார் எதிர்பார்த்திருப்பா அந்த மாதிரி பக்கை வந்து கில் பண்ணியிருப்பேன்னு. அதனாலதான். அது மட்டும் இல்லை, நான் தானே அவனை கில் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீனியர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணனால உங்க பேமெண்ட் எல்லாம் வந்து டிலே ஆகும். அதனால கொஞ்சம் மாசம் ஆகும் வரதுக்குன்னு. சரி, அப்போ இந்த கான்ஸ்டலேஷன் வந்து அடுத்த வேலையை பார்க்கறதுக்குள்ள நான் என் ஸ்டோரி வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நேத்தளவு வந்து நான் வந்து ஒரு ரீடர் சும்மா உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னால் ஒரு பொசிஷனே மாத்திர அளவு பவர் இருக்கு. அப்படி திரும்பியும் சில கான்சலேஷன் வந்து உங்க மேல வந்து அட்மையர் பண்றாங்க நீங்க பண்ணதுக்கு. அதுக்காக வந்து அவங்க 500 rupees ஸ்பான்சர் தராங்கன்னு பார்த்தா ஹீரோக்கு ஸ்பான்சர் கிடைக்குது. ஓ, அப்ப வந்து மொத்தமா என்னை யாரும் ஹேட் பண்ணல, கொஞ்சம் பேருக்கு என்னை பிடிக்குதா அப்ப நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹார்ட்டை வந்து குதூகலம் பண்றதுக்காக நான் இங்க விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதனால இது ஆப்வியஸா வந்து அவங்க அப்சர்வ் பண்றதால அவங்க காசு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோகாஷி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ். பார்த்தா நம்ம யோ வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இவ கூப்பிட்றான்னு பார்த்தா யோஷ் அங்கா என்ன பண்றேன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உங்களுக்கு எப்படி இப்படி அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை மறந்துடுங்க ரொம்ப நன்றின்னு நம்ம ஹீரோ வந்து என்ன கேட்குறான்னு குழம்பி இருக்கான். அந்த பக்கேஜ் இருக்குல்ல என்கிட்ட கொடுத்தீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கை தூக்கி போட்டிருப்பான்ல, அது வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்திருக்கும். அதனால தான் ஹீரோயின் வந்து அதை கொலை பண்ணியிருப்பான். ஆனால் வந்து ஹீரோ நினைக்கிறான் இது ரொம்ப கோஇன்சிடென்ட்டு, அதனால வந்து நடக்காது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவள் இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் வந்து அவள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கு அந்த கேஆஸில் எப்படி சர்வே ஆகணும்னு. அவளுக்கு கண்டிப்பாக இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லை, என் டிசிஷன் வந்து கொஞ்சம் பேரை வந்து காப்பாற்றிருக்கு, கொஞ்சம் பேரை சாகம் அடிச்சிருக்கு. என்னாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லதோ கெட்டதோ எனக்கு எந்த கிராட்டிடியூடும் கிடையாது, யார் மேலேயும் எந்த இதுவும் கிடையாது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே டோகப்பி வந்து எல்லாரும் வந்து உங்களோட வேல்யூவை காமிச்சிருக்கீங்க, அதனால இன்னைக்கு நீங்க தான் சர்வைவல், ஓகேவா, இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு டோகப்பி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அதனால தான் எங்கள் ஸ்பான்சர்ஷிப் கான்சலேஷன் வந்து 21 பேருக்கும் நம்ம சேனலில் பார்த்தனால எனக்கு எக்கச்சக்கமாக ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. நான் டோகப்பி வந்து சந்தோஷமா இருக்கு. 5 சர்வீஸ் தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஆனால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத என்னன்னா இந்த ஹேங் சாங் அவன் ஒரு நல்ல பில்டாக இருக்கு, அவன்கிட்ட நல்ல மோட்டர் ஸ்கில் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, லீ கில்யாங் இதுதானே அந்த பையன் கரெக்டு தானே அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஹீரோவோட கையில் இருந்தானே அந்த வெட்டிக்கிளி வாங்கினா, அதே வெட்டிக்கிளி ஒன்று வந்து ஹீரோவோட அதே வெட்டிக்கிளியை தான் வந்து அந்த சின்ன பையனை கொடுத்துருப்பான். அந்த சின்ன பையன் வந்து அதை சாகடிச்சிருக்கான், அதனால தான் சர்வே இருப்பான், அதை ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஹீரோ அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும்போது அவன் நினச்சான் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா சின்ன பையனால அவன் ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா கையை தட்டி தம்பி அப்படின்னு, உனக்கு வந்து வாழ்றதுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இது ஒன்றும் வந்து ஒரு ஃபூலிஷ், நான் ஒன்றும் வந்து அதுக்கு சிம்பத்திஸ் பண்ணலை, ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது தான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு வா நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கொஞ்சம் கான்ஸ்டலேஷன் உங்களோட குட்டீட்டுக்காக
உங்களை பார்த்துருக்காங்க, அதுக்காக உங்களுக்கு வந்து 200 கோல்டு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து எந்த மேட்ரு கிடையாது. இது சும்மா வந்து நடக்குது. இந்த உலகத்துல சர்வே பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த மாரி ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸுக்கும் வந்து இந்த மாரி கான்சலேஷன் வந்து நம்மள வந்து கண்டிப்பா பார்ப்பாய்ங்க. அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் வந்து பயத்துல வந்து ஹீரோவோட கைய புடிச்சுக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் தலைய தடவி குடுத்து ஒண்ணும் ஆகலன்னு சொல்லும்போது, அடுத்த என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நடக்கும். அதனால நீங்க இந்த டோரை விட்டு வெளியே அமைதியா போகணும், சரியா? அப்படின்னு அது கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்னைய ரிலீஸ் பண்றீங்களா? அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் கேட்கறான். ஆமா, கடைசியா அந்த டெப்யூட்டி மேனேஜர் ஹான் இருக்கான்ல, அவனுக்கு என்ன லக்கு, எப்படி இவன் தப்பிச்சானே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, அப்பனா நாங்க உங்க கண்டிஷனை கிளியர் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நம்ம மேனேஜர் கத்திட்டு இருக்கான். இவன் ஏன் இங்க இன்னும் இருக்கான்? நேரா போய் செத்து போயிருக்கலாம், இல்லை வீட்டுக்கு ஓடி போயிருக்கலாம்ல. எனக்கு நான் இருந்தாலும் இவன் ஏதோ புது கார் வாங்கியிருக்கா, எல்லா எப்பயுமே டிபார்ட்மெண்ட்ல இருந்து போவான். இவன் எதுக்கு இங்க வந்தா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பேர் ரிச் பீப்புள் வந்து எதுக்கு ட்ரெயின்ல வரோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டோக்கப்பி என்ன சொல்லுதுன்னா, அவன் ரிலீஸ் பண்ணணுமா? என்ன நடக்குதுன்னு தெரியுதா வெளியே? உனக்கு வெளியே போகணுமா? அப்படின்னு டோக்கபி வந்து கேட்கறான். பார்த்தா அங்க இருக்கிற அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் திரும்பி ஆக்டிவேட் ஆகி கத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அந்த மேனேஜர், ஐயா நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து பயத்துல இருக்கேன். ஏதோ ஒன்று, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் அவங்க மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஆனால் நீங்கள் சர்ப்ரைஸாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சீனரியோ பார்த்து இந்த பக்கில் சாவச்சிங்கல்ல. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பக்கு கூட சரியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த டோக்கப்பி வந்து லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அது கரெக்டு தான், நாங்கள் மட்டும் அந்த கிராஸ் ஆப்பர் பார்க்கலன்னா, கண்ணுக்கு தெரிலனா இங்கே வேற ஏதோ நடந்திருக்கோம் அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி, உங்களுக்கு நான் ரிவார்ட் தரேன். அடுத்த ஹார்ட்ஷிப்புக்கு ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சீனியோட ரிவார்டு உங்களுக்கு ஸ்பான்சர் கையால் கிடைக்கும், அதாவது கான்சலேஷன் கையால் கிடைக்கும். இதுக்காக நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? ஏன் எல்லாரும் இப்படி சோகமாக இருக்கீங்க? இது வந்து அமேசிங் டிவைஸ், இது வந்து அமேசிங் ரிவார்ட் கிடையாதா அப்படின்னு டோகாப்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், இது வந்து வெறும் நேச்சுரல் ரியாக்ஷன் தானே, யாருக்கு தெரியும் இந்த மாதிரி கான்சலேஷன் ஸ்பான்சர்ஷிப்னு? என்னை தவிர வேறு யாருக்கு தெரியும் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, ரொம்ப வீக்காக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வர அப்கமிங் சீனியரில் நீங்கள் எல்லாமே கொல்லப்படுவீங்க, வீக்கெல்லாம் கொல்லப்படுவீங்க, ஒரு எல்லிக்குட்டி மாதிரி சாவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் எக்ஸிட் இருக்கிற அளவு இந்த இடத்துல ஹியூமன் பீயிங்ஸ் வாழுவாங்க. இந்த யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும். அப்படி வீக்காக இருந்தீங்கன்னா செத்து போயிருவீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இது என்னதான் சொல்லிட்டு இருக்கு, யார் நம்மளை ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த மிலிட்ரிக்காரன் கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ நான் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு கேட்காத, நான் 100 தடவை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து டோக்கப்பி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. சரி, அதை விடுங்கன்னு சொல்லி டோக்கப்பி வந்து ஒரு சொடக்கு போடுது. பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் வருது. ஸ்பான்சர் செலெக்ஷன், நீங்கள் வந்து உங்கள் ஸ்பான்சர் நீங்களே வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வந்திருக்கு. 4 பேர் வந்திருக்காங்களா? டொக்காச்சா அப்படின்னு வந்து யோ கூப்பிடுறாங்க. 2 ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஷன் வந்து என் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு. நீ அதை என்கிட்ட கேட்டனா அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது, ரிலாக்ஸாக இரு, இது வெறும் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். அது மட்டும் இல்லை, அவளுக்கு 2 கிடச்சிருக்கா. யோ வந்து கொஞ்சம் லக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. யோ வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டா, அப்போ அவங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்களா? அப்போ இந்த ஸ்பான்சர், இந்த ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இந்த வே ஆஃப் சர்வே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பான்சர்லாம் வந்து பெட் கட்டுவாங்க இந்த டோக்கபி சேனல் மூலமா. அவங்க யார் இந்த ஹியூமரை வந்து செலக்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்சியாகவும் ஆஃபரும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக. பார்த்தா ஹீரோக்கு வந்து 4 பேர் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து காமிக்கிறாங்க. இது என் கேஸாக இருந்தா இந்த 4 கான்செப்ட் வந்து என்னை வந்து இன்கார்னேஷன் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஏன்னா இன்கார்னேஷனா மறுபிறப்பு மாதிரி பண்ணுறதுக்காக உங்க சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து இன்கார்னேஷன் பண்ணுறது. பார்த்தா அங்கே டே பார்த்தீங்கன்னா 23,515. அப்போனா எத்தனை காலங்கள் போயிருக்கு, அவங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க எப்பயுமே நேமை வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்களே, அப்போ எப்படி இப்படி எனக்கு ரிவார்ட் கிடைக்கிது? ஏன்னா வந்து நான் ப்ரொட்டகனிஸ்டாக ஒரு வேலை இருந்தேன்னா இந்த வே ஆஃப் சர்வேல எனக்கு 5 ஆஃபர் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் 4 அவ்வளோ சின்ன இது கிடையாது அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அபைஸ், டீமன், கார்டன், இவங்கெல்லாம் அவங்க ஐடென்டிட்டி அழிக்கிறேன்னு சொல்லி ஏன் இப்படி கன்றாவியாக பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் சரி பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்னு. நம்ம அந்த இதை ரீட் பண்ணிட்டோம், இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு நம்ம வந்து அக்ரி பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
அப்போ தான் காமிக்கிறாங்க அபஸ் அந்த Black ஃப்ளேம் டிராகன் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுதான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷனே வந்து இதுதான் வந்து குரூப்பாக வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை வந்து Black Cloudனு கூப்பிடுவாங்க. எனக்கு மட்டும் அது தெரிஞ்சுதான் இதான் வந்து அதோட ஐடென்டிட்டியாக இருந்திருக்கும். அப்போ நேரம் நம்ம ஹீரோ தான் அந்த காமிக்கை படிச்சிட்டாங்களா, அதனால அடுத்து இந்த கான்சன்ட்ரேஷன் இன்கார்னேஷனுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் எபிலிட்டி கிடைக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம். ஆனால் அதுக்கேற்ற பெயின் எல்லாமே வந்து நம்மளை கரெக்ட் பண்ணும், சைக்கோவை மாற்றும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆக்சுவலாக வந்து இது வந்து அந்த கிம் இருப்பான்ல ஒயிட் ஹேர், அவனோட ஸ்பான்சர் தான். ஆனால் வந்து இவன் இப்போ என்ன சூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து அப்போ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். சரி, அடுத்து என்ன இருக்குது எல்லாம் நம்ப முடியல. நான் இதை ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனை பார்க்குறேன்னு பார்த்தா டீமன் லைக் ஜட்ஜ் ஆன் ஃபயர்னு ஒன்று இருக்குது. இவன் என்ன ஓவர்ஃப்ளோ அண்ட் ஈவில் அண்ட் சின், இந்த பேரில் என்ன ரொம்ப ஈவிலாகவும் சின்னாவும் இருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த டீமன் லைக்குன்னு இருக்கான்ல, இவன் வந்து ஒரு டீமனே கிடையாது. இவன் தான் அந்த ஃபயர் அண்ட் ஜட்ஜ், ஒரு எட்டர்னிட்டி. அதாவது இந்த ஃப்ளேமை வந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். ஆர்கேஞ்சல் யுரால் அதான் வந்து இவங்க. என்னால் நம்ப முடியல, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களா. இது ஒரு நல்ல டீசன்ட் சாய்ஸு, அதனால் இதை நான் பெண்டிங்கில் போட போகிறேன். மஸ்த கான்சலேஷனும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தேர்ட் ஒன் பார்க்குறான், செலக்டிவ் ஃபால்டர். பார்த்தா உடம்புல துணியால் கவர் பண்ணியிருக்கு. அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட் டைம் பார்க்குற இந்த மாதிரி சோல் ரீடரு, இது ஒரு ஆப்ஷனாக இருக்கே, இந்த கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுன்னு தெரியலையே, எனக்கு நான் இல்லையே. இது ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. சரி, இதே பெண்டிங்கில் போட்டு வைப்போம். பார்த்தா அந்த செலக்டிவ் பாண்டர் வந்து கோவமாயிட்டு இருக்கேன், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. ஏன் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கே அப்படின்னு நான் ஏன் யோசிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக இதுதான் அந்த கடைசி ஒன். நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் எனக்கு கிடைக்கும்னு. பார்த்தா அந்த பிரிசன் ஆஃப் கோல்டன் ஹெட் பேண்ட் பிரிசனர். இந்த ஃபஸ்ட்டிலே பார்த்தா தெரியும் எவ்வளோ நெகட்டிவிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் யார் இதில் நம்ம நல்லா அட்டென்ஷன் கொடுத்து பார்த்தா அதில் ஃபாலோ பண்ணி பார்த்தா அந்த கோல்டன் ஹெட் பேண்ட் இருக்குல்ல, அதான் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிரிசன். அங்கே தான் அவனை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த மாஸ்டர் ஆஃப் மவுண்ட் யாஹூ. அதான் அந்த ஹேண்ட்ஸமான மங்கி கிங். பார்த்தானா அந்த மங்கி கிங் கோல்டன் கிளேஸ் அண்ட் ஃப்ளேவி ஐ வந்து பார்த்தா அந்த மங்கி கிங் வந்து அந்த கோல்டன் கண்ணோட நம்மளை பார்க்குறதும் அதோட கண்ணுக்குள்ளே இருக்க அந்த வெறித்தனமான அந்த பேட்டில் பார்க்கவும் நம்மளுக்கு அப்படியே பூரிச்சு போகும். அவன் தான் த கிரேட்டஸ்ட் ஸ்டேஜ் எவன்லி ஈக்குவல் சன் மூகாங். இந்த மாதிரி அமேசிங்கான கேரக்டர் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லை, இந்த உன்னோட பவர் இருந்துச்சுன்னா எத்தனை பேராக இருந்தாலும் எத்தனை இன்கம் மறுபிறப்பு எடுத்து வந்தாலும் ஒரு சிங்கிள் ஸ்டஃப் வச்சு அவங்க அசால்ட்டாக நம்ம காலி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்தர் இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கான்சலேஷன் என்னைய பார்க்கணும் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன எடுக்கலாம் பார்த்தா மற்றவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால் அவங்கள எதுக்கு வின் பண்ண முடியுமா. சரி, அப்போ இதை செலக்ட் பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பான்சர் செலெக்ஷன் முடிவுக்கு வரப்போகுது. ஓகே இல்லை, நீங்கள் பாருங்க எல்லாரும் முடிச்சிங்களா. ஓ இப்போதான் உங்கள் மேலே ஒருத்தர் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லையா, பரவாயில்ல, நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்புறம் அது கத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் முதல் செலெக்ஷன் பண்ணனால இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் உங்களை இந்த இடத்த விட்டு ரெஸ்ட் எடுக்கிற விடுறேன். அடுத்த சீனியருக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டுருங்க, நான் உங்களை 10 நிமிஷத்தில் வந்து பார்க்குறேன். அட பாவி, இதான் அவங்க ரெஸ்ட்டா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா 10 நிமிஷமா ஏதோ நல்லா ரெஸ்ட் எடுப்பா, அடுத்தது பார்க்கலான்னு பார்த்தா 10 நிமிஷம் ரெஸ்ட்டா. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எல்லாரும் இங்கே கேதர் ஆகிருக்கு, எல்லாரும் இங்கே கொஞ்சம் வந்து கேதர் ஆகுங்க அப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அப்போ வந்து அந்த மிலிட்ரிக்காரை வந்து ஹலோ, என் பேர் தான் லீ யான் சாங், என் பேர் தான் கிம் டோஜா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதான் வந்து நம்ம பெஸ்ட் டிவேஷன் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சோல்ஜரில் நான் கேள்விப்பட்டேன் அப்படி நம்ம சோல்ஜர் கேட்குறான். அதனால நான் உங்களை சோல்ஜர்னே கூப்பிடவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ என்னை அப்படிலாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் கையை வந்து பிடிக்கும் போது அந்த கிரிப்பு தெரியுது. பரவாயில்ல, இவனோட நாவலில் கேட்டமே இவன் நல்லா டேங்கராக தான் இருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த லீ மட்டும் என் கூட இருந்தானா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். டோகாஷி, முன்னாடி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் அப்போ இல்லைன்னு நாங்கள் எல்லோரும் செத்துருப்போம். அது மட்டும் இல்லை, நாங்கள் சர்வே ஆனதுக்கு காரணமே வந்து நீ தான். இந்த ஹியூமன்ஸே இதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். இல்லை அப்படிலாம் நினைக்காத. குட் ஜாப்டா மிஸ்டர் எம்ப்ளாயின்னு அப்படின்னு ஒருத்தர் தட்டுறான் முதுகில். பார்த்தா அந்த மேனேஜர், டே டோகா இனி உனக்கு தெரியும்ல கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் ஹேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ஹேனா
டேய் நீ என்னை அப்படி கூப்பிடக்கூடாதா, நான் டிபார்ட்மெண்ட் ஹெட்ரா, இது ஒன்றும் கம்பெனி கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, எப்படா நீ அப்படி சொல்லலாம், நீ எப்படி தான் என் கூட என் கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படி அவனுக்கு நான் மேலே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு மேனேஜர் கத்திக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை நீ ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் நோட்டீஸ் பண்ணலன்னு பார்க்குறியா, அந்த பக்ஸ் எல்லாம் நீ ஏற்கனவே அதை எடுத்துக்கிட்டல, நீ எப்படி அதை அப்படி தூக்கி போடலாம். ஹான் உன் வாய் கொஞ்ச நேரம் மூடுறியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா நம்ம ஹான் அப்படின்னு கண்ட்ரோலில் இருக்கேன். என்னடா சொன்ன அப்படின்னு வந்து மேனேஜர் கேட்கும்போது, உனக்கு என்ன இந்த சுச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லுவான் அவங்க மரமண்டைக்கு. ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ நினைக்கிற உன் கம்பெனி இன்னும் இந்த உலகத்தில் இருக்கவங்க இந்த மான்ஸ்டரை பார்த்ததுக்கு அர்த்தம் பார்த்தா அந்த மான்ஸ்டர் இன்னும் அட்டோலியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீ மட்டும் இங்கே இல்லடா, புரிஞ்சுக்கோ. அந்த டோகோபிக்கு தெரிஞ்ச அளவு வந்து இது வந்து ஒரு ஜோக் கிடையாது. நீ என்ன நம்புறியா, நீ இதை கத்துனா எல்லாரும் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களா இது இப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு கேம் இன்டர்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு, இது ஒரு கேம் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் காமிக்குது, ஸ்கில் காமிக்குது. யாருக்குமே இது புரியலையா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே ஒன்றுமே புரியலை. டேய் நீ பேச உரியா இல்லையாடா அப்படின்னு மேனேஜர் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு ஃபேண்டசி நாவல் மாதிரி இருக்கு. நான் வந்து சீக்கிரட்டாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரீட் பண்ணுவேன் டியூட்டியில் இருக்கும்போது, ஆனால் இது பார்க்க அன்ரியலாக தான் இருக்குது அப்படின்னு அந்த மிலிட்ரிக்காரன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இது வந்து ட்ரீமாவும் கிடையாது, டெஃபினட்டாக இது ரியாலிட்டி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இது இப்படி இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா, அவங்க மனசில் ஏதாச்சும் தெரியுதா டோக்ஸா அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னு நம்ம மிலிட்ரிக்காரன் கேட்குறான். அப்போ தான் வந்து அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன், லீ வந்து உங்கள் மேலே வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் லீயோட கேரக்டரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கும் லீக்கு உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன். நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆகுறான். ஏன்டா வெளியே அவ்வளோ கலவரம் நடக்குது, நீ என்னடா இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அங்கேருந்து அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அது வழியில் கத்திக்கிட்டு இருக்கு, அது ஏதோ சுற்றி ஆறா ஃபார்ம் பண்ணி சார்ஜ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன நீ என்ன இன்சைனாக இருக்க, நம்ம எப்போ இந்த இடத்த விட்டு போகலாம், டோக்ஸா எனக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி நம்ம போகக்கூடாது, எப்போ நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு மேனேஜர் சைட் கத்துறாங்க. யோ வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா மண்டையிலேருந்து எடுத்து தூக்கி போடுறான் அப்படின்னு கத்திட்டாங்க. இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த இடம் பின்னாடி வந்து பார்த்தா அந்த பின்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த இடம் பார்த்தா பின்னாடி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இதுக்கு வாய்ப்பில்லை, அந்த நெக்ஸ்ட் சீனியர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்லை ஆனால் டோகோபி இன்னும் வந்து ரிட்டர்ன் ஆகலே அப்போனா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சோலோ சர்வேவர் ஒருத்தர் 3770 இருந்த அந்த சோலோ சர்வேவர் வந்து உள்ளே வரான், அந்த கேட்டை உடச்சிட்டு அதில் காலை வச்சுட்டு வரான். ஆப்வியஸ்லி இங்கே என்ன பிளான் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தா எல்லாரும் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டான் அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த 3707 இருந்தவன் அந்த ஸ்டோரியோட உண்மையான ப்ரொட்டாகனிஸ்ட். நம்ம இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக லீவ் ஆகணும். ஏன்ப்பா அப்படின்னு மிலிட்ரிக்காரன் கேட்கும்போது, என்கிட்ட கேள்வி கேட்க சீக்கிரமான்னு சொல்லும்போது அந்த இடம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அது இன்னும் உடையல. நம்ம ஹீரோ இவ்வளோ நேரம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான், அது ஃபுல்லாக உடையிருக்குள்ள, வா இந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணிடலாம், இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த டோருக்கு பின்னாடி இருக்க எனிமையா இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னு மிலிட்ரிக்காரன் கேட்குறான். அவன் வந்து ஒரு சர்வேவாக தான், ஆனால் அவன் அங்கே இருக்க பீப்புளெலாம் கொலை பண்ணியிருக்கான், அப்புறம் அவனுக்கு தெரியும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நம்ம அவனை மீட் பண்ண வந்த கொலைக்காரனை கேட்கும்போது 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. சரி நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிற ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோம். பார்த்தா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஷிட் நான் என்ன பண்ணுறேன்னு அந்த மேனேஜரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போதான் இந்த சீனியரை முடிஞ்சோடனே இந்த பேரியரும் வந்து போயிடும், அதனால் நம்ம கண்டிப்பாக டோரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே இது கொஞ்சம் உடஞ்சிருக்கு அப்போ நம்ம ஹீரோ கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஷிட் அது மட்டும் இல்லை, நான் நம்புறேன் இது எப்பயாச்சும் வேலை செய்யணும்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மொத்தம் 8 டோர் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் 3 மட்டும் தான் இன்னும் கிராக் ஆகாமல் இருக்குது. பார்த்தா அந்த டோரில் இருக்க கண்ணாடியெல்லாம் செதறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுத்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் என்னன்னா அந்த கதவுக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கான். நான் எது நடக்குமோ நினச்சேன், அது நடந்துக்கிட்டு இங்கே சீக்கிரம் வாங்க. பார்த்தா அந்த கதை உடஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதை பார்க்குறேன். அந்த குட்டி பையன் அங்கே இருக்கா, நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பார்த்துட்டு ஓகே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் இதை விட்டு போகலாம், இதுதான் உடஞ்சிருக்குல்ல அப்படின்னு அந்த மிலிட்ரிக்காரன் கேட்குறான். ஆமாம் ஆனால் இன்னும் இது கொஞ்சம் நம்ம தள்ளி ஆகணும், இது ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். காயின் ப்ராசஸ் 4700 காயின்ஸ் அப்படின்னு வந்து ஹீரோக்கு காமிக்குது. ஓகே அப்போ இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி என் ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஜாஸ்தி ஆக்கலாம். இது ரொம்ப ரிஸ்கி தான் இந்த பிகினிங் ஸ்டேஜ் அப்போ இந்த காயின் யூஸ் பண்ணுறது, ஆனால் அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும், அதனால் நான் இப்போயே வந்து ஸ்ட்ராங் ஆகிறோம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், லீ ஹான்சான் உன் ஸ்கில்லை எனக்காக யூஸ் பண்ணுறியா, என்ன ஸ்கில் அப்படின்னு கேட்கும்போது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னு பார்த்தா கேர் இன்ஃபர்மேஷன், லீ வயது 28, ஸ்பான்சர் பண்ணுறது மாஸ்டர் ஆஃப் ஸ்டீல், மற்றபடி அவ்வளோ சொல்கிறதுக்கு இல்லை அப்போ நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அவன் ஸ்கில் பார்க்கும்போது அவனோட ஸ்டிக்மா வந்து கிரேட் மவுண்டன் புஷ், அது ஃபிசிக்ஸ் லெவல் 8, ஸ்ட்ரென்த் லெவல் 8, எஜிலிட்டி லெவல் 7, மேஜிக் பவர் வந்து லெவல் 5.
ஓவராலாக அந்த அவனோட ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காமிக்குதா. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓகே நல்ல வேளை அந்த ஸ்பான்சர்னால வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நல்லா பார்க்க முடியும் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். உன்னால் அந்த விண்டோவில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் பார்க்க முடியுதுல்ல, நீ வேற சோல்ஜர் இருக்கா, அப்போ உன்ட்டு அந்த யூஸ்ஃபுல்லான ஸ்கில் இருக்கும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட இருக்குமா எனக்கே தெரியல எப்படி அதை யூஸ் பண்ணுன்னு கேட்கும்போது, நீ வெறும் அந்த ஸ்கில்லை பற்றி யோசிச்சு பாருவேன். ஓ அது அப்போ உண்மையாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு அந்த மிலிட்ரிக்காரன் ஒன்றுமே தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்க வந்து அந்த மிலிட்ரிக்காரன் என்ன பண்ணுறான்னா மொத்த பவர் வச்சு அப்படின்னு தள்ளிக்கிட்டு இருக்கான். ரொம்ப அவனோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டான். அவன் இந்த பின்னாடி இருக்க அந்த மேரேஜை பார்த்து டைங்கப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒர்க் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு மிலிட்ரிக்காரன் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன், லியோட கேரக்டர் வந்து அவங்க மேலே ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிரேட் மவுண்டன் புஷ் ஸ்டிக்மா வச்சிருந்தா இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகாதான், எல்லாம் தெரிஞ்சதுதான், என் கணக்கு வழியாக தான் போகுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் வாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடுவோம் சொல்லி எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 3707 கம்பார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடைய போகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனை தூக்கி நம்ம மிலிட்ரிக்காரன் வந்துகிட்டு இருக்கான், பின்னாடி ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த மேனேஜர் ஏன்டா என்னை விட்டு போறீங்க, இருங்க நானும் வர மெதுவாக போங்களான்னு கத்திக்கிட்டு இருக்கான். என் மெமரி மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ வராதுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போதான் எனக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி நடக்கணும். பார்த்தா அந்த இடத்துல வந்து டோக்கோபி வந்து அப்பியர் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறதையே கேட்க மாட்டீங்க. இன்னும் அந்த நெக்ஸ்ட் சினாரியோ வந்து ஸ்டார்ட்டு ஆகலை. அது மட்டும் இல்லை, இன்னும் இது முடியல. ஆனால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனக்கு தெரியும், நான் போவேன் தான் சொன்னேன், இவன் தான் எங்களை போகணும்னு சொன்னான். அப்புறம் அந்த மேனேஜர் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு வந்து ஸ்டான்ஸில் இருக்கான். பார்த்தா இப்போ எனக்கு எதுவுமே இதை பற்றி சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கோபி ஏதோ ஒரு சொடக்கு போடுது. செகண்ட் சீனரியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எல்லாத்துக்கும் அதை பார்க்குறாங்க, எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கில் இருக்கும்போது சப் சீனரியோ எஸ்கேப் கேட்டகிரி சப் டிஃபிகல்ட்டி இ. இந்த கிளியர் கண்டிஷன் என்னன்னா, இந்த புரோக்கன் பிரிட்ஜை வந்து நீங்கள் தாண்டணும், உங்கள் டைம் லிமிட் 20, ரிவார்டு வந்து 200 காயின்ஸ், ஃபெயிலியர்னா அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. நான் நினச்ச மாதிரியே தான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இந்த புரோக்கன் பிரிட்ஜை வந்து தாண்ட சொல்லுது. ஆனால் இதான் புரோக்கன் இல்லையே, எதை பற்றி பார்க்காத, சீக்கிரம் ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அவங்க கரண்ட் லொக்கேஷன் அங்கே இருக்குது, அந்த போக வேண்டிய இடம் வந்து அங்கே இருக்குது அந்த ஸ்டேஷனு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடைய போகுது, அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் போய் ஆகணும்னு சொன்னோன்னே அப்புறம் நம்ம சீட்டிங் தானே பண்ணுறோம், இந்த சினேரி என்ன ஸ்டார்ட் ஆகலை, இப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க இது ரொம்ப உண்மைதான், அது அங்கேருந்து அவ்வளோ தூரம் தான் இருக்குது, அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப முன்னாடி நின்றுச்சு, அதனால இந்த பிரிட்ஜ் இன்னும் உடையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிரிட்ஜ் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சிரும், அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். இந்த சினரியில் நாங்கள் சீட்டிங் தான் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு வேறு வழியில் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கண்டிப்பாக போயாலும் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் வேகமாக போயிட்டு இருக்காங்க, வேகமாக வாங்க நம்ம ஹீரோ வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க மேனேஜர் கத்துறா, என்னது இது அப்படின்னு. பார்த்தா அந்த இடத்துலேருந்து அங்கே இருக்க ஸ்னேக் மான்ஸ்டர்லாம் இருக்கும்ல ஒரு லேக்கில், பார்த்தா அந்த மான்ஸ்டர் எதுவுமே இல்லாமல் ஒரு சூறாவளி வந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து புயல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு உள்ளே இருந்து ஒரு உருவம் வெளியே வருது. பார்த்தா அந்த ஸ்னேக் மான்ஸ்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதான அந்த சி சர்பன்ட்டு, இதுன்னு இவ்வளோ சைஸாக இருக்குது, ஒரு சி கமாண்டர் போல இது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது கத்துது பயங்கரமா, அது வந்துகிட்டு இருக்கு, அது பிரிட்ஜை உடைக்க போகுது, எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி செய்யலி சீன் முடியறதுக்குள்ள நான் எப்பயாச்சும் இது எங்கள் மேலே டார்கெட் வைக்கக்கூடாது, அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் ஓடி ஆகணும்னு சொல்லி எல்லாரும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 200 மீட்டர் தான் முடிய போகுது, அந்த பிரிட்ஜ் சைட் போடுவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு ஈஸியா இருக்காதுடா புரிஞ்சுச்சா அப்படின்னு அந்த டோக்கப்பி வந்து டெவில் ஃபேஸ் வச்சு கத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தா டோக்கப்பி வானத்துல இருந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஷிட் இது எங்களை பார்த்துருச்சு, என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா நீங்க இப்படி சும்மா ஓடிங்கன்னா எனக்கு ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குமா, நான் வேணா கொஞ்சம் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி டோக்கப்பி அதோட மேஜிக் யூஸ் பண்ணோன்னே டிஃபிகல்ட்டி வந்து இருந்து டி போகுது. அது மட்டும் இல்லை, அந்த சரௌண்டிங் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பிளாக் ஈத்தர் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அங்க செத்து போன எல்லாரும் உயிருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது என்ன ஜாம்பியா அப்படின்னு யூ கேட்கும்போது, அது டெமானிக் பீப்புள் வந்து எந்திரிச்சிட்டாங்க. பார்த்தா அங்க செத்தவங்க எல்லாரும் உயிரோட வந்துட்டாங்க. பார்த்தா நம்ம மிலிட்ரிக்காரன் அந்த சின்ன பையனை கீழே இறக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க ஓக்ஸு ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டீங்க. பார்த்தா அந்த மிலிட்ரிக்காரனும் சின்ன பையன் வந்து அவங்க ஏற்கனவே போய் சேர்ந்துட்டாங்க. பட் இங்க 3 பேர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சுத்தி மான்ஸ்டர் வந்து வந்துகிட்டு இருக்கு, எக்கச்சக்கமான மான்ஸ்டர். என்ன பண்றேன்னு 3 பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் குனிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த மான்ஸ்டரும் வந்து அந்த ஹீரோ அட்டாக் பண்றதுக்கா வந்திருக்கு. டோக்ஸா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் யோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுச்சுல, அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கல்லு இடுக்குல இருந்து ஒரு கை வருது. நான் முடியலையே
அப்படின்னு நம்ம ஹீரோட கான்சியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. பின்னாடி இந்த சவுண்ட் வருது, டோக்ஸா டோக்ஸா அப்படின்னு வந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு அது கேட்காம இருக்கு. எங்கே இருக்கேன் நான்? பார்த்தா அந்த ஸ்டேஷன் மொத்தமாக அழிஞ்சு போயிரு கிடக்கு. நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் ஹூவும் அங்கேயே நின்றுகிட்டு இருக்காங்க. எப்படி அங்கே தாண்ட போன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த சி மான்ஸ்டர் திரும்பி அப்பேர் ஆகுது. டோக்ஸா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறதுக்குள்ள அது பின்னாடி அப்பேர் ஆகுதா? நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, இந்த சுச்சுவேஷன் இப்படி போகும்னு. இப்போ என்ன பண்ணுறது அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சைட்லேருந்து அந்த லீயும் அந்த லீ ஈ ஹேங்கும் லீ ஹேங்ஷாங்கும் சேஃபாக இருக்காங்க ஒரு சைடு. இப்போ நான் இந்த இடத்த விட்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொன்று இல்லை, ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த சீனியர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு ஒளி பிரைட்டாக போயிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு மெசேஜ் வருது, டெக்ஸஸ் எக்ஸ் மேனிக்கா ஈவன் பிரிட்ஜ். பார்த்தா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே லைட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த பீப்புள் வந்து அந்த பிரிட்ஜுக்கு போகலாம், ஆனால் அது சீக்கிரம் டிஸப்பியர் ஆகும். அதனால ஆட் நம்பராக இருந்து தான் கிராஸ் ஆகணும். இது என்ன டெக்ஸ் எக்ஸ் மிஷிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டெக்ஸா என் மண்டை ஏதோ பண்ணுது திடீர்னு. பார்த்தா ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்னன்னா இந்த சீன்னால என்ன ஆகும்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து எக்கச்சக்கமாக லாஸ் கூட பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கா நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப ரேரு, ஏன்னா இந்த மாதிரி வந்து வே ஆஃப் சர்வேல வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யாரை சூஸ் பண்ணலாம்? யூ வந்து அவங்க ஸ்பான்சர், அதாவது யூ வந்து அவங்க ஸ்பான்சர்னால சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆக்டிவேட் ஸ்கில் லிஸ்ட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அந்த பர்சன் இன்ஃபர்மேஷன் வந்து இனிமேல் ரீட் பண்ண முடியாதுன்னு வருது. அந்த பர்சனோட கேரக்டர் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலைன்னு வருது. ஏன்னா ஹீரோனால அவங்கள பார்க்க முடியல. ஏன் என்னால் ஸ்கில் அவன் மேலே ஒர்க் ஆகலை? ஒருவேளை அந்த அது என்ன ஸ்பெஷல் ஸ்பான்சரா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அது ஏதோ மென்டல் பேரியர் ஸ்கில் போல அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து டோக்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடி பாருன்னு பார்த்தா ஒரு ஃபிஸ்ட் வேகமாக வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்க்கறக்குள்ள அதை விட்டு தப்பிச்சிடான். பார்த்தா அந்த கிம் தான், செத்த கிம் வந்து அந்த இடத்துல பறந்து போய் விழுகிறான். அவன் திரும்பி எந்திரிக்கிறான். இவன் என்ன இங்கே பண்ணுறான்? நான் தான் இவனை வந்து சாவடிச்சிட்டேன்ல.